இந்த வீடியோ லக்ஷ்மி அண்ட் சுப்பிரமணியன் ஃபவுண்டேஷனிலிருந்து சமூக சேவைக்காக செய்யப்படுகிறது. Contact number 9941436511. லக்ஷ்மி அண்ட் சுப்பிரமணியன் ஃபவுண்டேஷன் ட்ரீம் சேசர்ஸ் உடைய CSR ஆம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 ஒரு இலக்க எண்களோட கூட்டல். எடுத்துக்காட்டு 1 கூட்டல் 8. இங்கே ஒரு பால் இருக்குது, இங்கே 8 பால் இருக்குது. ஒன்று 2 3 4 5 6 7 8. அதாவது இந்த ஒரு பாலையும் இந்த 8 பாலையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோன்னா நமக்கு மொத்த பால் எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு நம்ம தொடர்ந்து எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 1ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு விடை 9ன்னு கிடைக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு 3 கூட்டல் 9. இப்போ அதே மாதிரி இங்கே ஏ கிட்ட 3 1 ரூபா காயின் இருக்குது. 1 2 3. அதே மாதிரி இங்கே பி கிட்ட 9 1 ரூபா காயின் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ ஏ கிட்டையும் பி கிட்டையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம ரெண்டுத்தையும் கூட்டணும். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுறதுக்கு நம்ம தொடர்ந்து எண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12ன்றது தான் இந்த ஏ கிட்ட இருக்கிற 3 ரூபாயையும் பி கிட்ட இருக்கிற 9 ரூபாயும் சேர்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த ரூபா. அடுத்த எடுத்துக்காட்டு 5 கூட்டல் 4. இப்போ 5ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ உங்கள் கைவிரலில் இருந்து எண்ண ஆரம்பிங்க. கட்டவிரலேருந்து எண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 1 2 3 4 5. இப்போ மறுபடியும் இன்னொரு 4 விரல் எண்ணுங்க. தொடர்ந்து 6 7 8 9. ஸோ இந்த 4 விரல் 9ல் முடியுது. இப்போ 5ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு தேவையான விடை 9. அதாவது முதல்ல 5 விரல் எண்ணீங்க, அடுத்து 4 விரல் சேர்த்தோன்னா நமக்கு 9ன்ற எண்ணிக்கையில் முடியுது. ஸோ 5ஐயும் 4ஐயும் கூட்டினோன்னா 9 கிடைக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு 6 கூட்டல் 3. இப்போ ஒரு எண் கோடு வரைஞ்சிக்கலாம். எண் கோடுனா ஒரு கோடு, அது மேலே எண்கள் இருக்கும், அதுதான் எண் கோடு. இதில் வரிசையாக நம்பர் போட்டுக்கலாம். இப்போ 6ஐயும் 3ஐயும் நம்ம கூட்டணும். 6ல் ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இப்போ அதோட 3 கூட்டணும். 3 கூட்டணும்னா இந்த 6க்கும் 7க்கும் இருக்கிற வித்தியாசம் 1. ஸோ நம்ம 3 கூட்டணும்னா 3 தூரம் இதில் கடக்கணும். ஸோ இங்கே 1, இது 2, இங்கே 3. ஸோ 6ல் இருந்து 3 தூரம் நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஸோ இது 9ல் முடியுது.
ஸோ 6ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு விடை 9. அதாவது இங்கே ஏற்கனவே 6 அலகு தூரம் கடந்து வந்திருக்கு. இங்கேருந்து 3 அலகு தூரம் மறுபடியும் கடந்ததுன்னா அது 9ல் வந்து முடியும். ஸோ 6ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு விடை 9. இந்த வீடியோ லக்ஷ்மி அண்ட் சுப்பிரமணியன் ஃபவுண்டேஷனிலிருந்து சமூக சேவைக்காக செய்யப்படுகிறது. Contact number 9941436511. லக்ஷ்மி அண்ட் சுப்பிரமணியன் ஃபவுண்டேஷன் ட்ரீம் சேசர்ஸ் உடைய CSR ஆம். மெயில் ஐடி dreamchasers@gmail.com. வெப்சைட் www.dreamchasersindia.com.